வணக்கம் ஓ நமச்சிவாய. கதை கேளு கதை கேளு, சுகமான கதை கேளு. இன்றைக்கி என்ன கதை? இது கதைன்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன மாரல் இது மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது அம்மாக்கள், சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிற அம்மாக்களுக்கு நிறைய பிரச்சனை. என்னென்னா ஒரே பிரச்சனை, அவங்க சரியாக சாப்பிட்றது இல்லை என் பசங்க. இதுதான் அவங்க பிரச்சனை. சரிங்க, இப்போது 1 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு 3 ஹவருக்கு ஒரு வாட்டி பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வளர்ச்சி. அப்போது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் 1 வயசுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு ஒரு 3 ஹவர் அப்படி ஆகும். அப்போ தான் அவங்களுக்கு ஜீரண சக்தி ஆகும். ஏன்னா அவங்க வளர்கிறாங்க, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வேறு இடத்துல எல்லாம் போகுது. அதனால் அவங்களுக்கு அந்த 3 ஹவருக்கு ஒரு வாட்டி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். சரி, அந்த 1 வயசு முடிஞ்சு 2வது வயசு ஆரம்பித்ததுக்கப்புறம்லாம் 4 ஹவருக்கு ஒரு வாட்டி தான் பசிக்கும். இதுதான் ஆக்சுவல் திங். அதேமாரி வெயிட் பார்த்திங்கன்னா கூடிங்கன்னா இந்த 1 வயசு வரைக்கும் 1.5 கிலோ ஏறுவாங்க. ஆனால் அந்த 1 வயசுக்கு அப்புறமா ஒரு 600 கிராம் 700 கிராம் தான் ஏறுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு வருஷமாக ஏறிட்டு வருவாங்க. சரிங்களா? ஒரே மிட்டாய் ஏறல, வெயிட் ஏறல அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதுக்காக உணவை நிறைய அளவில் அவங்களுக்கு குத்தி திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு அது பிடிக்காமல் போயிடும். அப்புறம் உணவுனாலே பிடிக்காது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது ஒரு தட்டில் கொஞ்சமாக சாதம் போட்டு அவங்களுக்கு அதை பார்த்த உடனே கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்ற எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். கொண்டு போகும்போதே ஒரு தட்டில் இவ்வளோ சாதத்தை போட்டு குழம்பை விட்டு கொண்டு போகக்கூடாது. அப்போ அவங்களால அது இன்னும் இவ்வளோ சாப்பாடு இருக்கே, நம்மளுக்கு வேணாம், நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். ஒரு குழந்தைகிட்ட கேட்டாங்க, உங்கள் அம்மா உனக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது நீ ஒழுங்காக சாப்பிடுவியன்? அந்த குழந்தை சொல்லுது, நான் ஓடி போயிடுவேன் வெளியில் அப்படி சொல்லுது. அப்போது உங்கள் வீட்டில் வேறு யார் யார் அப்படி செய்வாங்க? எல்லோரும் ஒழுங்காக தானே சாப்பிடுவாங்க. இல்லை, எங்கள் அப்பா கூட அப்படி தான் ஓடி போயிடுவார் சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படி சொல்லுது. அதாவது நம்ம சாப்பாடு செய்கிற விதமும் சாப்பாடு கொடுக்குற விதமும் ரொம்பவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். சின்ன குழந்தைங்க அடிக்கடி சாப்பிடும். அதுக்கப்புறம் 1 வயசு 2 வயசுக்கான அப்புறம் அடிக்கடி சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு விளையாட்டு பிறகு அது வளர என்ன பண்ணும், சுற்றுப்புற சூழ்நிலையை பார்க்கும், விளையாடும், அவங்க மைண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆகிடும். பசி இருந்தால் தான் சாப்பிடும், இல்லைன்னா விளையாடும், இல்லைன்னா தூங்கும். இதை நாம் புரிஞ்சு கரெக்டாக அவங்களுக்கு வேலைக்கு கொடுக்கணும். பசி எடுத்தால் குழந்தை நல்லா சாப்பிடும். பசி எடுக்கலைன்னா நீங்கள் அனாவசியமாக போட்டு அதுக்கு வாயில் போட்டு திணிக்கிறதுனால அது வாந்தி வரா மாதிரி பண்ணும். எனக்கு சாப்பாடு வேண்டானும், சாப்பாட்டை கண்டாலே ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.